உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இத்திருப்பலியிலே தகுந்த முறையில் பங்கெடுக்க நமது குற்றங்குறளை ஏற்று மனவருத்தப்பட்டவர்களாய் இறைவனது மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது மனமறைய நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவரக்கத்துடன் செவிசாய்த்திட உம்மை நாங்கள் பணிவோடு வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றும் எங்களுக்கு ஆற்றல் அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய காலை திருப்பலியானது பிரின்ஸ் லீமா குடும்ப கருத்துப்படி மரித்த செல்வராஜ், நிர்மலா, அமலோற்பு ரிதினா மற்றும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகளுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ஆசீர்வாதம் ஜூலி குடும்ப கருத்துப்படி மகன் தோவின் அமலோர் பேட்ரிக் 7வது பிறந்த நாள் நன்றியாகவும், நிர்மலா குடும்ப கருத்துப்படி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பாலகிருஷ்ணன் பாத்திமா மேரி குடும்ப கருத்துப்படி தங்களது திருமண நாள் நன்றியாகவும், இறைவன் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தப்பட வேண்டியும், இயேசுதாஸ் ஈவலின் குடும்ப கருத்துப்படி மரித்த அருள் தந்தையர்கள் CS மதலைமுத்து, மரி ஆண்டனி, அருள் சகோதரர் அலெக்சாண்டர் மற்றும் மறைமாவட்டத்தில் உழைத்து மரித்த ஆயர்கள், குருக்கள் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், குழந்தராஜ் ஸ்டெல்லா குடும்ப கருத்துப்படி நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் இறைவனுக்கு நன்றியாகவும் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், ஜார்ஜினா போனிட்டா குடும்ப கருத்துப்படி நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் இறைவனுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், சான்வின்பால் பியாண்டோ குடும்ப கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், பாத்திமா ராணி கேத்தரின் அந்தோனிராஜ் குடும்ப கருத்துப்படி மரித்த ஜெரோம் ரொசாரியோ ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அருள்தாஸ் குடும்ப கருத்துப்படி
குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும் டேனிஷா குடும்ப கருத்துப்படி பூரண உடல் சுகம் கிடைக்கப்பெற்றதற்கு இறைவனுக்கு நன்றியாகவும் மற்றும் இங்கு கூடியுள்ள நம் ஒவ்வொருவரின் குடும்ப தேவைகளுக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அருள் நிறைந்த இறை அரியணை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வசனங்கள் 12-16 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவிற்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாயிருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணை துணிவுடன் அணுகி செல்வோமாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சிற்றம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. பல்லவி. வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிவிக்கின்றன. பல்லவி. வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை
ஆவியை கொடுக்கின்றன. என் கற்பாரையையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். பல்லவி. வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. Hallelujah, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மார்க் எழுதின செய்தி 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 முடிய. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்ஃபையின் மகன் லேவி சுங்கசாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரிதண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரிதண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நெருமையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உள்ளது தந்தை நிறைவா, உள்ளது தந்தை தேவா, இதை தந்த போதும் வீணாகவில்லை என்னையே தந்தை நிறைவா. உள்ளது தந்தை நிறைவா, உள்ளது தந்தை தேவா, இதை தந்த போதும் வீணாகவில்லை என்னை தந்தை நிறைவா. ஏற்றிடுவீர் என்னை மாற்றிடுவீர், என் வாழ்வு உமதாகிட. ஏற்றிடுவீர் என்னை மாற்றிடுவீர், என் வாழ்வு உமதாகிட. உள்ளது தந்தை நிறைவா, உள்ளது தந்தை தேவா, இதை தந்த போதும் ஈடாகவில்லை என்னை தந்தை நிறைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பல் எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, உமக்கள் அளிக்கும் காணிக்கும் உமக்கு ஏற்புடையதாக இருக்குமே நாங்கள் வேண்டுகிறோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறைபற்றலோடு நாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்று வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது புனிதர்கள் தருகிற விசுவாச சாட்சியத்தால் திருச்சபை என்றும் வளம் பெற செய்கின்றீர். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருக்குடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதும் உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானகனிகளோடு நாங்கள் அனைவரும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலா சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தகப்பனே, இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய தூயாவையை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமாயும்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்தி வெம்பை கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கிற இந்த கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே நெஞ்சார மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமாயும்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிறோம் அது திரு அவையினை கூர்ந்திரலும். சிறப்பாக எங்களுடைய பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட ஆய தாமஸ் அக்வீனாஸ், எல்லா திரு நல்லினராகினரோடும் திரு அவை அன்பில் நிறைவடைய செய்திரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் மரித்தோரின் ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உத்திரிக்கிற சில ஆன்மாக்களையும் இன்னும் குறிப்பாக எங்களது முன்னாள் ஆயிரம்புரோஸ் ஆண்டை அவர்களையும் நினைவு கூர்ந்திரலும். இறந்தோரின் ஆன்மாக்களுக்கு நித்திலே பாதலையும் விண்ணுலக பேரின்ப மோட்ச பாக்கியத்தை நீ நல்க வேண்டுமாய் எங்களது எளிய ஜெபங்களுக்கு கொடுக்கிறோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நிகழ்ந்த திருமுகல் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் எங்களது பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அசிசியாரோடும் நாங்கள் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டவர்களாய் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவர் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மகனேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தினை நாம் அனைவரும் பக்தியோடு சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாக யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற வேறின்ப வாழ்வுக்காகவும் எம்மைப்பெறாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று நம்முடைய திரு தூதர்களுக்கெல்லாம் ஒழிந்திரேன். எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் முத திருவையின் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு தேவையான அமைதியும் ஒற்றுமையும் நிறைவாக தந்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவதற்கு அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர் இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பெறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும் எனது ஆன்மா நலமடையும். கோவிலிலே வாராயோ இறைவா, இன்னும் நீங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாளம் சங்கீதமாய், மழையாக நதியாக இசையாக வா, உணவாக உறவாக உயிராக வா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. என் வாழ்வு உனை தேடும் பயணம் அன்றோ, உன் அன்பு என்னை மேவும் தருணம் இன்றோ. என் வாழ்வு உனை தேடும் பயணம் அன்றோ, உன் அன்பு என்னை மேவும் தருணம் இன்றோ. தாயன்பில் தலை சாய்க்கும் சேயாகினேன், நான் உங்கள் பேரன்பில் குயிலாகினேன். ஆனந்தம் ஆனந்தம் என் விழியிலும் ஒளியிலும் ஆனந்தம், பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் கனவிலும் பேரின்பம். ஆனந்தம் ஆனந்தம் என் விழியிலும் ஒளியிலும் ஆனந்தம், பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் கனவிலும் பேரின்பம். உள்ளம் என்னும் கோவிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நீயே என் தேடல், நீயே என் பாடல்,
மழையாக நதியாக இசையாக வா, உணவாக உறவாக உயிராக வா. நமது புதிய ஆலயத்தின் இறுதிக்கட்ட பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைக்கப்பெற்று பணிகள் சிறப்பாக நிறைவடைய நம் அனைவருமாக நதி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீரே ஆலயம் கட்டி தருவீர் இறைவா. புதிய ஆலயத்தை கொண்டு வல்லமையுள்ள பிரசனத்தால் இம்மை வழிநடத்தும். மையமையும் மாட்சியமையும் மகத்துவமும் ஆராதனை உமக்கு தந்திட என் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அசிசியாரை வணங்கி மகிழ்ந்திட நீரே ஆலயம் கட்டித் தருவீர் இறைவா. எங்களே ஆமையை புரிந்து கொள்கிறோம், எங்கள் அறியாமை ஏற்றுக்கொள்கிறோம், எங்கள் பலவீனத்தையும் உணர்கிறோம். எங்களது உழைப்பு, பண உதவி, பொருள் உதவி அனைத்து முயற்சிகளையும் பொற்பாதம் அர்ப்பணிக்கிறோம். ஆவியின் தூண்டுதலை எங்களுக்கு தந்து ஒரு மனதோடு இணைந்து செயல்பட நல்ல எண்ணங்களை தாரும். நல் மனதோரை பலப்படுத்தும். தாராள உள்ளத்தோரை ஆசீர்வதியும். சமாதான தூதுவர் புனித சிஸ்யாரை போல இறை சமாதானத்தை பெற்று பிறரோடு நல் உறவில் வாழ்ந்திட நீரே ஆலயம் கட்டித்தருவீர் இறைவா. ஆமீன். ஜெபிப்போமாக. இறைவா, உம்மை நாங்கள் பணிவோடு வேண்டுகிறோம். அதனாலும் நல்ல அடையாளங்களால் புத்திர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக எந்நாளும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இடைவிடா சகாயனையின் நவநாள் ஜெபம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, முது திரு தாயாகிய மரியன்னையின் சொல்லிற்கணங்கி கலிலேயாவின் கானாவூரில் தண்ணீரை திராட்சரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய சகாயனை மகிமையை போற்றி புகழ இந்த அதிகாலை வேளை கூடியிருப்புகளின் மன்றாட்டங்களுக்கு தயவாய் சுவிசாய்த்து எங்கள் எளிய விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. சக்தி வாய்ந்த வாழ்வோரை பாதுகாவலும் மரிப்போரை மீட்பவருமாயிருப்பவரே, முது திருப்பெயர்கள் நாவில் நின்றுவிட்டதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் முது திருப்பெயரை எழுப்புவோமாக. முது திருப்பெயரின் சக்தி வாய்ந்தது ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தலும். நாங்கள் உமது பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்களுடைய சகாயத்தாய் என்பதை எங்களது நினைவு வாழ்க்கையில் எடுத்துக்காட்டுவோம். நமது சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோம். சகாயத்தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் உம்முன் முழங்கால் அடைகிறோம். எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் உமது உதவியை நிச்சயம் மன்றாடுகிறோம். துன்பத் துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளும் வறுமைகளும் எங்கள் வாழ்வை துன்பத்தில் ஆக்குகின்றன. எப்பக்கமும் இருக்கிறது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் தேவைகளை நிறைவேற்றும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மையை எங்களுக்கு அளித்தருளும். தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பேருலகளை குறித்து அல்ல, ஆனால் முதல் அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் முது ஊழியரை பாரும். நீ உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பாதுகாக்கும் நடுவிலும் உங்களை காப்பாற்றுங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டுங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அழிந்தவனே, எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மண்டக காவலியே, எங்கள் மாதா நீ வாழ்க. விண்மீன் முடியென அழிந்தவனே, எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மண்டக காவலியே, எங்கள் மாதா நீ வாழ்க. அம்மா நீ வாழ்க, அபயே நீ வாழ்க, அடைக்கலமே வாழ்க, வாழ்க.
அம்மா நீ வாழ்க, அமளியே நீ வாழ்க, அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. வேலை நகரில் அமர்ந்தவளே நீ வேண்டும் வரங்கள் அருள்வாயே. சேவையில் தேடி வருவோரை தேற்றிடும் தாரகையே. வேலை நகரில் அமர்ந்தவளே நீ வேண்டும் வரங்கள் அருள்வாயே. தேவையில் தேடி வருவோரை தேற்றிடும் தாரகையே. கருணையின் மழையே கார்முகிலே கனிவே கனியமுதே. கருணை மழையே கார்முகிலே கனிவே கனியமுதே. கரம் பிடித்து எமை நடத்தும் ஒளியின் வழியே நீ அம்மா. கரம் பிடித்து எமை நடத்தும் ஒளியின் வழியே நீ அம்மா. விண்மீன் முடியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணகமல்லின காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளியே நீ வாழ்க, அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளியே நீ வாழ்க, அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். எங்களுக்காக இப்பொழுது பரிந்து பேசும் தி ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் யாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அற்புதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை தெரேசாமாவே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். தேவசகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல சிஸ்டவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென்.